ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக மதுரை மண்டலத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மதுரை மண்டலத்தில் நெல் கொள்முதல் பருவகால பணிக்கு வந்து பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம், தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுவர் இந்த பதவிக்கு வந்து ஆண்கள், பெண்கள் 2 பேரும் வந்து அப்ளை பண்ணலாம். பருவகால காவலர் பணியை ஆண்களிடமிருந்து மட்டுமே வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க. பருவகால பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் பருவகால உதவுபவர்கள் கல்வி மதிப்பெண் பட்டியலுக்கு 50% மதிப்பெண்ணும், நேர்முக தேர்வுக்கு 50% மதிப்பெண்ணும் என்ற அடிப்படையிலும், பருவகால காவலர்களுக்கு 100% மதிப்பெண்களும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த பணியிடங்கள் வந்து நெல் கொள்முதல் தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பணியிடம் வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிற விவரங்களை தற்போது பார்ப்போம். பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளர்க் இந்த பணிகள் வந்து 150 இடங்கள் வந்து நிரப்புறாங்க. பருவகால பட்டியல் எழுத்தர் இதற்கான கல்வி தகுதி இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் வந்து படிச்சிருக்கணும். தேர்வு செய்யப்பட உள்ள பணியிடங்கள் வந்து இது எந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி இதுக்கு வந்து 28 பேர் இப்போ ஒதுக்கியிருக்காங்க. எம்பிசி 31, பிசிக்கு 41, பிசிஎம்முக்கு 5, ஓசிக்கு 45. வயது வரம்பு வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37, எம்பிசி பிசி பிசிஎம் இருந்தால் 34, ஓசியாக இருந்தால் 32. இதற்கான ஊதியம் வந்து 5285 5080 ப்ளஸ் வந்து 1087 ரூபா இது கொடுக்குறாங்க. 5285 ப்ளஸ் டிஏ வந்து 1087 ரூபா இந்த வேலைக்கு வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. பருவகால உதவுபவர் இந்த வேலைக்கு வந்து சீசனல் ஹெல்ப்பர் 150 பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. பருவகால உதவுபவர் இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு. எஸ்சிஏவாக இருந்தால் அவங்களுக்கு 25 போஸ்ட்டு, எஸ்டி 2 போஸ்ட்டு, எம்பிசி 32, பிசி 42, பிசிஎம் 7, ஓசி 42. இதற்கான சம்பளமாக 5218 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து 1087 ரூபா கொடுக்குறாங்க. பருவகால காவலர் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும். 150 பணியிடங்கள் நிரப்புறாங்க. பருவகால காவலர் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும். எஸ்சி எஸ்சிஏ 24 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 1 போஸ்ட்டு, எம்பிசிக்கு 30 போஸ்ட்டு, பிசிக்கு 44 போஸ்ட்டு, பிசிஎம்முக்கு 6 போஸ்ட்டு, ஓசிக்கு 45 போஸ்ட்டு. இதற்கான சம்பளமாக 5218 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து 1087 ரூபா வந்து கொடுக்குறாங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் 28/2/2025. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும். மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண், பெண் விண்ணப்பதாரர்கள் உரிய சான்றுகளுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியினை விண்ணப்பத்தில் வந்து கட்டாயம் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தொடர்புகளும் அழைப்பு கடிதம் போன்றவை மின்னஞ்சல் மூலமாகவே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் போடலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28/2/2025 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எங்கள் விண்ணப்பங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிடணும். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய முகவரி துணை ஆட்சியர், மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், லெவல் 4 பில்டிங், 2வது தளம், பிஎஸ்என்எல் வளாகம், தல்லாக்குளம், மதுரை 625002. இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை மாதிரி வந்து இதிலே கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃபில் பண்ணி உங்களுடைய அந்த கல்வி சான்றிதழ் இணைச்சு மொபைல் நம்பர், இமெயில் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்து மேற்கண்ட அந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க. நன்றி.